கோவை காரமடை அருகே மேம்பாலத்திலிருந்து இறங்கிய அரசு பேருந்து எதிரே வந்த ஆட்டோ மீது மோதி சாலையோரம் நின்றிருந்த மற்றொரு அரசு பேருந்து மீதும் மோதி விபத்துக்குள்ளானது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் நேசராஜ். நேசராஜ், வணக்கம். இந்த விபத்து குறித்தான முழு விவரங்களையும் வழங்கலாம். வணக்கம். கோட்டுப்பாளையத்திலிருந்து தினந்தோறும் கோவைக்கு அரசு மற்றும் தனியார் பேருந்து இயக்கப்பட்டு வருகிறது. தினந்தோறும் 1000க்கும் மேற்பட்ட வேலைக்கு, பள்ளிக்கு, கல்லூரிக்கும் அரசு மற்றும் தனியார் பேருந்துகளை பயன்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் நேற்று இரவு மேட்டுப்பாளையத்திலிருந்து கோவை நோக்கி அரசு பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது. காரமடை மேம்பாலத்திலிருந்து கீழே இறங்கும் போது பேருந்துக்கு முன்பு மற்றொரு அரசு டவுன் பேருந்து பயணிகளை ஏற்றுவதற்காக நின்று கொண்டிருந்தது. அந்த பேருந்தை முந்தி செல்ல முயன்ற போது எதிரே வந்த ஆட்டோ மீது அரசு பேருந்து மோதி நின்று கொண்டிருந்த டவுன் பேருந்து மீதும் மோதியது. இதில் ஆட்டோவில் பயணம் செய்த இருவருக்கு லேசான காயம் ஏற்பட்டுள்ளது. அரசு பேருந்து ஓட்டுநரே அஜாக்கிரதையாக வாகனத்தை அதிவேகமாக இயக்கியதால் விபத்து ஏற்பட்டுள்ளதாக அந்த பகுதி பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். அதே போல தனியார் பேருந்து மற்றும் அரசு பேருந்துகள் மேட்டுப்பாளையம் சாலைகளில் அதிவேகமாக வாகனங்களை இயக்குவது பல்வேறு விபத்துகளை ஏற்படுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.